யார் பெத்த பிள்ளையோ, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் வந்து எதர்ச்சியாக இந்த சாப்பாட்டு ஊழியம் பண்ணுறேன். நாங்கள் ஒரு கிறிஸ்துவ பண்பாட்டில் இந்த மாதிரி நிறைய மக்களை சந்தித்து அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அந்த பேசிக்கில் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி நான் வரும்போது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது இந்த இந்த நபர்களை நான் பார்க்குறேன். ஆல்ரெடி ஒரு நபரை நான் பார்க்கும்போது கேரளாவில் வண்டிப்பெரியாரில் தான் பார்க்குறேன். மனநிலை பாதிக்கப்பட்டவர். அவர் பயணிக்கிறார், அதிவேகமாக பயணிக்கிறார் பாருங்க. ஸோ எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, யாருக்காக வாழ்கிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் ஒரு மனுஷன் பயணிக்கிறத நான் பார்க்குறேன். அப்படியே நாங்கள் அங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், கீழே வர்றோம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஐயாவுக்கு நாங்கள் உணவு கொடுக்குறோம், அவர்கிட்ட பேசுகிறோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன், நான் அவரை பின்தொடர்றேன். இந்த ஐயா பயணிக்கிறாரு. ஸோ அவருக்கு வீடு இருக்கா, மனைவி இருக்கிறாங்களா, பிள்ளைங்க இருக்கிறாங்களா, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யாருடைய ஆதரவும் இல்லாமல் எதையோ ஒன்றை நோக்கி பயணிக்கிறதான ஒரு நிஜத்தை மட்டும் நான் அறிந்து கொண்டேன். மனசு ரொம்ப வலிக்குதுங்க. உலகத்தில் கடவுள் பைபிள் ஒரு வார்த்தை சொல்வார், இந்த துரத்துண்ட சிறுமையானவனை நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த துரத்துண்ட சிறுமையானவர்கள்னால் யாரு? இப்படி தான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவங்க. இவங்களை உங்கள் வீட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னா, வீடுனா என்ன, சபை, அதில் நம்ம குடியிருக்கிற இடம். நம்ம இன்றைக்கி அதை சேர்த்துக்கொள்ளுகிறோமா? இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய பணக்கார வீட்டை பார்க்குறோம், பெரிய பண்ணையார் வீட்டெல்லாம் பார்க்குறோம், பெரிய கிறிஸ்துவ தேவாலயங்களை பார்க்குறோம், பெரிய பெரிய அறக்கட்டளை பார்க்குறோம், கவர்மெண்ட் அலுவலகங்களை பார்க்குறோம். ஸோ இவங்களுக்காக இவங்க ஏதாவது செய்வதற்கு முன் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு காணல் நீரை பார்க்குற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சும்மா ஒரு விளம்பரம், ஒரு கண் துடைப்பு தான் நடக்குது. ஸோ நிஜமாக இப்படிப்பட்டவர்களை விசாரிப்பதும், இவங்களை வாழ வைப்பதும், இவங்களை வழிநடத்துவதும் தான் ஒரு சிறந்த சித்தாந்தம் என்பதை நான் பதிவிடுகிறேன். ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்டவங்க மத்தியில் தான் நாங்கள் ஒரு பெரிய ஒரு சேவையை பண்ணுறோம். இனி நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக பேசுகிறேன். இத்தகைய நபர்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்களெல்லாம் வாழ வைக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹோம் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் எங்களுக்கு மனசில் ஆசை இருக்குது. ஸோ அதற்கான இட வசதிகள், கட்டட வசதிகள் எல்லாம் இல்லை. ஆனால் நாங்கள் பெரும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நிச்சயமாக ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணலாமே. இப்போ நாங்கள் 1,00,000 பேருக்கு செய்யனாலும் எங்களால் இயண்டது 50 பேர் 100 பேருக்கு நாங்கள் ஒரு உணவு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், நன்மை செய்கிறோம், திக்கெட்ட பிள்ளைங்களை விசாரிக்கிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். God bless you.